நேற்றே இடமாக்குள்ளே போகும்போது முருங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டே வந்து முருங்காவும் வாங்கிட்டு பீட்ரூட் வந்து காக்கில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து வெறும் முருங்காய் மட்டும் போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாச்சு இந்த பஜார் பக்கம்லாம் போய் நிறையா திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. பாப்பாவுக்கு வந்து சாக்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து லூஸ் ஆகிடுச்சா, அதனால் வந்து சிட்டி செப்பல்ஸ் வந்து போயிருந்தேன். தேனீக்கில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து ரொம்ப 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 அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அங்கே போயிருந்தப்ப சாக்ஸ் மட்டும் வாங்காமல் பாப்பாவுக்கு வந்து ஷூ வந்து பழசாயிடுச்சுன்னு தூக்கி போட்டுதாமா. ஸோ அதனால் டெய்லி வியர் ஷூவு, ஒரு செப்பல். ஸோ எப்போ செருப்பு கடைக்கு போனாலும் என் வீட்டுக்கார் கண்டிப்பாக ஒரு செருப்பு வந்து வாங்கிடுவார். அவருக்கு வந்து டெய்லி வியர் செப்பல் வந்து பிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஒன்று எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு போகும்போது பாப்பா ஒரே அடம், எனக்கு வந்து சாண்ட் வாங்கி கொடுங்க, சாண்ட் வாங்கி கொடுங்கன்னு. எங்களுக்கே வந்து அது புரியலை என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடையில் கூப்பிட்டு போய் ஒரு வழியாக வந்து கிளே வந்து வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வரும்போது தான் முருங்காவும் பீட்ரூட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சாம்பார் வந்து அப்படியே முருங்காய் சாம்பார் வைக்கும்போது அப்படியே செம்ம வாசனையாக இருந்தது. கமன்ட்டு எப்படா வந்து சாப்பிடுவோம் அப்படின்ற வெயிட்டிங்கில் வந்து இருந்தேன். காலையிலைக்கு வந்து தோசை வந்து ஊற்றி கொடுத்துட்டேன் அத்தைக்கும் பாப்பாவுக்கும். ஸோ எனக்கு அவருக்கு வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.